ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மயிலாப்பூர் ராமச்சந்திரன் முதல் தெரு பகுதியில் மின் பெட்டியிலிருந்து வீடுக்கு தரமற்ற முறையில் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் தூய்மை பணியாளர்களும் மின்சாரம் தாக்கும் அபாயத்தில் உள்ளனர். கடந்த முறை தூய்மை பணியாளர் உயிரிழந்த சம்பவம் மீண்டும் நிகழக்கூடாது என்றும் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் தெரு முதல் சாலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோமானால் குறிப்பாக மின் பெட்டிகள் ஆங்காங்கே திறக்கப்பட்ட நிலையில் அபாயகரமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக மின்சாரத்துறை அதிகாரிகள் இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அதாவது விடுதிக்கு மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து தரையிலே மின் ஒயர்கள் மூலமாக அதாவது ஒழுங்கற்ற முறையில் இந்த மின்சாரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் காற்று உள்ளிட்டவைகள் அடிக்கும் பொழுது அந்த ஒயர் அங்கிருந்து அறந்து கீழே விழக்கூடிய நிலையானது ஏற்படுகிறது. இதனால் விபத்து ஏற்படும் அபாயமும் ஏற்படுவதாக இங்கே வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது மட்டுமல்லாமல் உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லாமல் இந்த மின் ஒயர்களானது அதாவது பாதுகாப்பு அற்ற முறையில் இது போன்ற அதாவது மின் பகிர்மானம் கொடுப்பதால் பொதுமக்களுக்கு மிகுந்த இடையூறு இருப்பதாகவும், அதே போல் தூய்மை பணியாளர்கள் பணி செய்யும் பொழுது அவர்கள் அதாவது பணிகளை ஒழுங்காக செய்ய முடியவில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆங்காங்கே மின் ஒயர்கள் மற்றும் கேபிள் ஒயர்கள் அறந்து விழுந்திருக்கக்கூடிய நிலையில் தங்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே இது போன்ற பணிகளை நாங்கள் ஈடுபடுவதாகவும் அதாவது தூய்மை பணியாளர்கள் தங்களது வேதனையும் தெரிவித்து வருகின்றனர். உடனடியாக மின்சாரத்துறை அதிகாரிகள் இதை நேரில் சென்று பார்வையிட்டு இந்த மின் ஒயர்களை அதாவது வழிகாட்டு நெறிமுறைகளுடனும் பாதுகாப்பான முறையிலும் அமைத்து தர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.